இன்றைக்கி எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுவோம். இதுக்கு நம்ம நல்லா அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கிடலாம். பெரியவங்களுக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ரெண்டே பொருள் தான், இது ஒன்றும் பெரிய வேலையும் இல்லை. அதனால் நம்ம என்ன செய்யணும், முதல்ல உருளைக்கிழங்கை நல்லா தோல் சீவி நல்லா க்ளீன் பண்ணி இதை சின்ன சின்ன பீஸெல்லாம் வெட்டிக்கிறணும். ஒரே மாதிரி சின்ன பீஸாக வெட்டிக்கிட்டோம்னா மெல்லிசாகவும் இருக்கணும், சின்னதாகவும் இருக்கணும். இல்லை அந்த மாதிரி வெட்டிக்கிட்டால் ஈஸியாக வெந்துடும். இந்த மாதிரி வெட்டி வச்சுட்டு என்ன செய்யணும், ஒரு பேனில் அகலமான பேனில் சூடாக்கி அதில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறணும். எண்ணெய் நம்ம ஊற்றும்போது இந்த உருளைக்கிழங்கு அப்படியே பிரட்டி போட்டு வேக வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டால் போதும். டீப் ஃப்ரை எல்லாம் பண்ண தேவையில்லை. சிப்ஸ் மாதிரி டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை. இதிலே பிரட்டி போட்டு கிண்டி விட்டு ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பேனில் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கிட்டு என்ன செய்யணும், இந்த வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அதில் பரத்தி போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு சைட்லேருந்து கிண்டி எடுத்து அதை அப்படியே வேக வச்சிடணும். இந்த மாதிரி கிண்டி வேக வைக்கும்போது அது ஈஸியாக வெந்துடும். அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், அடியில் பிடிச்சிடாம. இந்த எண்ணெய் இருக்கிறதுனால அது அப்படியே வெந்துக்கிட்டு வந்துடும். இப்போ கொஞ்சம் நல்லா வெந்து வந்த உடனே என்ன செய்யணும், இதுக்கு தேவையான தூள் உப்பு போட்டுக்கிறணும். தூள் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டோம்னா எல்லாத்துக்கும் ஆட் ஆகுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு கடைசியாக என்ன செய்யணும், நான் எல்லாம் கலந்த குழம்பு பொடி போட்டிருக்கிறேன். காரத்துக்கு தேவைக்கு மாதிரி போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். எல்லாம் கலந்த குழம்பு பொடி ஒரு 2-3 ஸ்பூன். குழந்தைகள் விரும்பி சாப்பிட்றதுனால நான் ரொம்ப காரம் போடலை. ஒரு அளவுக்கு காரம் போட்டிருக்கேன். காரம் கூட வேணால் போட்டுக்கிறலாம். இந்த மாதிரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இதை நல்லா பிரட்டி விட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ இது நல்லா ஃப்ரை ஆகி நல்லா டேஸ்ட்டாக வந்துடும். இந்த மாதிரி இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணும்போது இது இப்போ குழந்தைகளுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு அனுப்புறதுக்கு நல்லாயிருக்கும். மற்றது சப்பாத்திக்கு புட்டுக்கு வச்சு சாப்பிடலாம். ரசம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறலாம். சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறலாம். இந்த மாதிரி சைட் டிஷ்ஷுக்கு இது ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒன்று. ரெண்டே பொருள் தான். அதனால் எல்லாருமே விரும்பி செய்யலாம். எல்லோரும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ்ஷு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள்.